ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற அன்பின் நாமத்தில் உங்களை யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். ஆன்லைனில் எங்களோடு ஆராதிக்கிற உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதற்கு முன்பாக நாம் ஜெபத்தோடு இந்த ஆராதனைக்குள்ளே நாம் பிரவேசிக்கலாம். ஜெபத்தோடு இந்த ஆராதனை நாம் துவங்குவோம். ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் எவ்வளவு புதியவளாக இருக்கிறது. இந்த புதிய கிருபைகளினாலே எங்களை நீர் நிரப்ப வல்லவராக இருக்கிறீர். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். துவக்கம் கடைசி வரைக்கும் ஒரு பகுதி ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற தகப்பனே, இந்த அடியார்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்டு தள்ளி கொண்டு வாங்க. வந்து கொண்டிருக்கிற யாவரையும் சுகபத்திரமாக கொண்டு வாங்க. குறித்த நேரத்தில் வந்து நமக்கு ஆராதனை செய்யட்டும். ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு ஆண்டவரே ஆராதனையிலும் தேவனாய் கர்த்தர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து எங்கள் ஆராதனை ஆசீர்வதிக்கிறது போல இன்றைக்கும் பிரசன்னராயிருந்து எங்களுடைய ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. பாண்டி கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவாகி எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். பாண்டி கரத்தில் தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற அன்பின் நாமத்திலே உங்களை யாரும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 23ஆம் சங்கீதத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு பாடல். பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, என் மெய்ப்பரே, நல் ஆயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஹல்லேலூயா. பாடலாமா? பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். எல்லாரும் அப்படி ஜெபத்தோட அந்த ஆமென் அனுபல்லவியை நாம் ஒரு முறை கூட நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. என் மெய்ப்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மெய்ப்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. வசனத்தை சொல்லலாமா? கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா, குறைவுபட மாட்டேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் மாற்றுவாராக. நாம் ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, என் மெய்ப்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. மெய்ப்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே,
என் மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர். உன் பேருக்கேற்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர். உன் பேருக்கேற்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். என் மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே. பாடுவோமா? நோயில்லாத சுகம் எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே. என் மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. பாடுவோம். என் மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே. ஆமென். பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே. சொல்லுவோமா? என் மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. பாடுவோம். மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேராலும் அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயமில்லை. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயமில்லை. என் மேய்ப்பரே பாடுவோமா? நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே. சொல்லுவோமா? நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே. சொல்லுவோம். என் மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரை அழைத்து செல்பவரே. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே. பாடுவோமா? என் மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. பாடுவோம். என் மேய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை தொடருமே, தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை தொடருமே, தேவன் வீட்டில் தினம் தினம் தங்கி மகிழ்வேனே.
என் மெய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. பாடுவோம். என் மெய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே. ஆமென். நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே. ஆமென். என் மெய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. நல்லா சொல்லுவோம். என் மெய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே. எஸ், பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே. என் மெய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. சொல்லுமா. என் மெய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. சொல்லுவோம். என் மெய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மெய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். இந்த பாட்டை உள்ளத்திலிருந்து நம்ம பாடணும். ஆமென். சரணத்தையும் ஆமென் பல்லவியையும் அனுபல்லவியையும் நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. என்ன சொல்லி பாட போறோம்? நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே. உண்மைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரம் பிடித்து கடனில்லாமல் என்னை நடத்தி செல்பவரே. ஆமென். ஆமென். எத்தனை பேர் சரின்னு சொல்றீங்க? ஓ க்ளோரி. பிரைஸ் தி லார்ட். பசுமையான புல்வெளியிலே என்னை படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை என்னை அழைத்து செல்பவரே. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நோயற்ற சுகவாழ்வு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடனில்லாத ஒரு செழிப்பான வாழ்க்கை. ஆமென். அதுதான் நம்ம பார்க்கிறோம். பசுமையான புல்வெளி, அமைதியான தண்ணீர். பாடலாமா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்து பாடுவோமா? ஹல்லேலூயா. நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே. நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே. ஆமென். என் மெய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மெய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே. கைகளை உயர்த்துவோம். என் மெய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. அறிக்கை செய்வோம். என் மெய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மெய்ப்பரே நாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. உள்ளத்திலிருந்து என் மெய்ப்பரே
எனக்கொன்றும் குறையில்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சோதனம் பண்ணுவோமா, நன்றி சொல்லுவோமா. ஆண்டவரே, நோய் இல்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடல் இல்லாமல் நடத்தி சென்றவரே, பசுமையான புல்வெளியில் என்னை படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த போதிலும், நடக்க நேர்ந்தாலும், அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயம் இல்லை. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. Praise you, praise you, praise you, Jesus. We give all the glory. Hallelujah, 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 hallelujah. Glory Lord, hallelujah, 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 hallelujah. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயமில்லை. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயமில்லை. என் மேய்ப்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. மீண்டும் சொல்லுவோம். என் மேய்ப்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. Praise the Lord, hallelujah. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீர் தந்தீரையா. பாடுவோம். உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீர் தந்தீரையா. படுத்து உறங்கி விழித்தெழுவேன், என்னை தாங்குவீர். உண்மை. படுத்து உறங்கி விழித்தெழுவேன், நீரே என்னை தாங்குவீர். கைகளை உயர்த்துவோம். ஆராதனை, ஆராதனை, அப்பா அப்பா, உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை, அப்பா அப்பா, உங்களுக்கு என்னை காக்கும் ஏடகனே, தலையை நிமிர செய்பவரே. ஆமென். என்னை காக்கும் ஏடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை,
எதிர்க்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறே. சொல்லுவோம், விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறே. கரங்களை உயர்த்துவோம். ஆராதனை, ஆராதனை அப்பா, உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. என்னை காக்கும் கேடகமே, எஸ் ஹல்லேலூயா, தலையை நிமிர செய்பவரே. இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. ஆமாண்டவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீர். சொல்லுவோம், பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீர். வேண்டும் போது செவிசாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எஸ் ஆமென். வேண்டும் போது செவிசாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து. கரங்களை உயர்த்துவோம். ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு உங்களுக்கு என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. சொல்லுவோம், இன்று உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, என்றும் உமக்கே ஆராதனை. ஆமென். இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. எல்லாரும் எழுந்திருப்போமா? எழுந்திருந்து கரங்களை உயர்த்தி கொண்டிருக்க தர துதிக்கலாமா? ஓரி பாபா 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 பாபா, ஓரி பாபா 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 விபல பரதன வம்சியத்திர பலரி பாபா பாபா. ஓ ஹல்லேலூயா. வல்லமினாலுகளை நிரப்புங்க, அபிஷேகத்தின் வல்லமினாலுகளை நிரப்புங்கப்பா. ஆவியானவரே, ஓ ஹல்லேலூயா. Glory, glory, glory. Give you all the glory. Thank you, Jesus. Amen.
துதிக்கிறோம். கிருபைக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீர். பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீர். வேண்டும் போது செவிசாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். சொல்லுவோமா? வேண்டும் போது செவிசாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன். பாடுவோம். ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. என்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. சொல்லுவோம். என்று உமக்கு ஆராதனை. Praise the Lord. என்றும் உமக்கே ஆராதனை. எல்லாரும் அமைதியாக கர்த்தரை ஆராதிக்கலாம். உடைய பிரசன்னத்திற்காக துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே, ஓ உடைய பிரசன்னத்தினால் பர்வதங்களும் மெழுகுபோல் உருகிட்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக துதிக்கிறோம். கிருபையாய் கர்த்தர்கள் கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காக துதிக்கிறோம். பாடி துதிக்க ஆராதிக்க அப்பா எங்களுக்கு நீர் கிருபை செய்தீங்களே. இயேசுராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். செய்த நன்மையெல்லாம் நினைத்து விழுத்த நாளத்திலிருந்து உமக்கு நன்றி பலிகளை செலுத்தும்படி கிருபை செய்தீங்க. பொழுதும் இந்த வசனங்களை கேட்டு நாங்கள் பலனடையும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்கள் பதில் இடைப்பட்டு கிரியை செய்யும்படி நல்ல ஆலோசனைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். பைபிள் ரீடிங் வேத பகுதியை ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே அவர்கள் வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் ஏபிரஹாம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆமென். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி சங்கீதம் 128. சங்கீதம் 128.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஏன்னா வரும்போது தான் ஒரு கிளிப்பிங்ஸ் ஒன்று பார்த்துட்டு வந்தேன். அதில் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஆலயத்துக்கு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருக்கிறாங்க. ஒரு ஆமை ஒன்று என்ன பண்ணுது, அப்படியே மெதுவாக தடுக்கி விழுந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப சோர்வாக அப்படி இப்படின்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஆலயத்தை விட்டு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க ஒரு வீடியோ. சிறுத்தை ஒரு மானை வேட்டையாடுறதுக்கு துரத்துது பாருங்க, புழுதி பறக்க ஓடுது அப்படியே துடுன்னு. அது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. பார்க்கும்போது உண்மையிலே அது உண்மை மாதிரி தெரியுது. அல்லேலூயா. இந்த அருமையான நல்ல வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோ பாஸ்டர் ஒரு நல்ல வேத பகுதியை வாசித்தார்கள். அது ஒரு நல்ல வாக்கியங்கள் பாருங்கள், அநேக தரம் அநேக இடங்களிலே வாசிக்கப்படுகிற ஒரு நல்ல வேத வாக்கியம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 128 1 முதல் யாராவது ஒரு வாசிங்கலாம் பார்க்கலாம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இது கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. வேதத்தில் இருக்கிற ஆழமான சத்தியங்களை போதிப்பதற்கு அநேக பரிசுத்தவான்கள் மூத்த ஊழியக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நம்முடைய குடும்பமானது எப்படி கட்டப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உண்டாக்கின கொடுத்தது குடும்பம். எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தரை குடும்பத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கலன்னு சொன்னாக்கா இன்றைக்கி நாம் ஒரு குடும்பமாக இங்கே உட்கார்ந்துருக்க முடியாது. அல்லேலூயா. அது அவர் ஆதியிலேயே அவர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று சொல்லி கூட ஏவாளை உண்டாக்கி அவரிடத்தில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாக தேவனுடைய ஒரு உன்னத நோக்கத்தில் அவர் துணையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒரு குடும்பம் என்கிற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் வேதத்தில் நாம் கவனத்தை செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அந்த வசனத்தில் இருக்கிற 3வது வசனத்தை வாசிக்கலாம். உன் மனைவி வீட்டோரங்களில் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அல்லேலூயா. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு குடும்பம் என்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குதுன்னு சொன்னாக்கா கணவன், மனைவி, பிள்ளைகள். அல்லேலூயா. இது சேர்ந்தது தான் ஒரு நல்ல குடும்பத்திற்கு உண்டான ஒரு கட்டமைப்பாக இருக்குது. அதை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் நிறைய இடங்களில் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற தேவைக்கு நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, 2 பேர் சம்பாதிச்சாதான் கொஞ்சம் ஓட்ட முடியுது. பாருங்கள், இந்த காரியங்கள், கல்வி செலவு இருக்குது, வீடு கட்டுமான பணி பாதியிலே நிற்குது, எங்களுடைய மருத்துவ செலவுகள் இருக்குது, இப்படி நிறைய காரியங்களை அவங்க சொல்கிறத பார்க்குறாங்க. அப்போது நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. எனக்கு நிறைய ஸ்கூல்கள்லாம் காண்டாக்ட் உண்டு பாருங்கள். நிறைய பள்ளிகளில்
வகுப்பு எடுக்கிறதுனால நிறைய டீச்சர்ஸ், ஹெச்எம், வாத்தியார் உங்கள்கிட்ட நல்ல ஒரு கான்டாக்ட் இருக்குது. அவங்கள்ட்டலாம் கேட்குறேன், எவ்வளோ நேரம் சார் நீங்கள் ஸ்கூலுக்காக பிரயாசப்படுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, சில வில்லேஜில் வேலை செய்கிற ஆசிரியர்கள் காலையில் ஒரு 5 மணிக்கே நான் எந்திரிச்சாதான் என்ன பண்ண முடியுது, எனக்கு உண்டான இந்த உணவு, மதிய உணவு, காலை உணவு, காஃபி ஃப்ளாஸ்கில் ஊற்றி இதெல்லாம் எடுத்துட்டு நான் ஆயத்தமாகி போகிறதுக்குன்னா நான் 5 மணிக்கு எந்திரிச்சாதான் சரியாக இருக்கும். 7 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும். பஸ்ஸை விட்டுட்டேன்னா என்னைக்காவது ஒரு நாள் 2 வீலரில் போவேன். 7 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி போனால் தான் நான் ப்ரேயர் அசம்பிள் பண்ணுறதுக்கு போக முடியும். அப்போது நைட்டு எப்போ வருவீங்கன்னு கேட்டாக்கா, எனக்கு அங்கே ஸ்கூல் முடிஞ்சு நான் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே 6 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு அந்த வில்லேஜில் பஸ் இருக்குது. அப்புறம் வந்து சேர்றதுக்கு 8 மணி ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காலையில் 5 மணிக்கு போகிற ஒரு தகப்பன் 8 மணிக்கு திரும்பி வீட்டுக்கு வராருன்னு சொன்னாக்கா, அந்த குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை கவனிக்கிறது கூடாத காரியம். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் இருக்கும். ஏன்னா காலையில் 5 மணிக்கு போகிறவங்க 8 மணிக்கு வந்தாங்கன்னா எவ்வளவோ காரியங்கள் பகலில் சந்திக்க வேண்டியது இருக்குது. அப்படி கஷ்டப்பட்டு இரவு நேரத்தில் சலித்து போய் உடல் அசதியோடு வருகிற கணவன்மார்களுக்கு மனைவி செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டாக்கா, உடனே அவங்கள கூப்பிட்டு நலம் விசாரிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் சோர்வாக இருக்கிறீங்க, போய் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வாங்க, நான் காஃபி எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலான சில வார்த்தைகளை வீட்டில் இருக்கிற மனைவிமார் செய்ய வேண்டிய காரியமாக இருக்குது. ஏன்னா உலகத்தார் சொல்கிறாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே தான் வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. வாசிக்கலாம், நீதிமொழிகள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையையும் பெற்றுக்கொள்கிறான். எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்க. மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரால தயையை பெற்றுக்கொள்கிறான். அம்மா அல்லேலூயா. இதே போல ஒரு மனைவி வேதத்திலையும் பார்க்க முடியும். சில இடத்துல சில குடும்பங்களில் பார்க்கும்போது நல்லா யோசிச்சுக்குங்க, கணவரை பார்த்து ஒரு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? சொல்லுங்க, அக்காமார்கள் சொல்லலாம். நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அப்பா என்னைய சொல்லுங்க ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, கணவன் இடத்துல சொல்லவே கூடாது. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளார ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் இந்த மாதிரி கருத்து வேறுபாடு இருக்கிறது தேவனுக்கு அது பிரியமாக இருக்கிறது இல்லை. அது கணவன், மனைவி, பிள்ளைகள் அவங்க குடும்பமாக இந்த பூமியில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. தேவனுடைய நோக்கமும் அதுதான். அவர் ஏவாளை உண்டாக்கி மனுஷ சந்ததியை இந்த பூமியில் கொண்டு வந்ததோட நோக்கமே என்னன்னு கேட்டாக்கா, ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கி தேவனை ஆராதிக்க, தேவனை துதிக்கும்படியாக உண்டாக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய அவருடைய நோக்கமாக இருந்தது. அல்லேலூயா. இங்கே வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை பார்க்க முடியும். எடுத்துக்கலாம், ஆதியாகமம் 24:67 வாசிங்க. கடைசி வசனம் நினைக்கிறேன். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல மனைவியை கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ரெபேக்கால பெண் பார்க்கும் அந்த படலத்தை நாம் பார்க்கும்போது ஒரு நல்ல அந்த ஸ்திரீயோட தன்மையை நாம் நல்லா பார்க்க முடியும். அவர் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் வரும்போதே அவர் சொல்லப்பட்டு தான் அனுப்பப்படுகிறார். இந்த மாதிரி என்னுடைய ஒட்டகங்களுக்கு நீர் வார்க்கிற ஒரு நல்ல பெண்ணை தான் என்னுடைய எச்சமானுடைய
பிள்ளைக்கு மனைவியாக கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எலியேசர் வரும்பொழுது அவர் எதிர்பார்த்தபடியே ரெபெக்காள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த 24 நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னு சொன்னாக்கா ரெபெக்காளை குறித்து காரியம் தெரியும். அப்போது எல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. நான் கிளம்புறேன், என்னை சீக்கிரமாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது என் எஜமான் காத்துக்கிட்டு இருப்பார். நான் போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரன் சொல்லும் பொழுது அந்த பெண்ணின் வாய்ப்பிறப்பை நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, நீ அந்த மனுஷன் கூட போகிறாயா அப்படின்னு கேட்கும்போது போகிறேன். அப்போது எந்த அளவுக்கு ஒரு ஈசாக்கை பார்த்தது கிடையாது, ஈசாக்கு எப்படிப்பட்டன்னு தெரியாது, போகக்கூடிய மாமனார் வீடு எப்படிப்பட்டதுன்னு தெரியாது, போகக்கூடிய தேசம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. ஆனால் அந்த ஊழியக்காரர்கள் நடந்து கொள்ளுகிற விதம், அவர்கள் பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற ஒரு நல்ல பெண்ணாக இருந்தாங்க ரெபெக்காள். அப்போது அந்த மணவாளனுடைய வேலைக்காரர் ஊழியக்காரர் எந்த அளவுக்கு இருக்கிறாருன்னு சொன்னாக்கா, என்னுடைய மணவாளனுடைய வீடு அது நல்ல முறையில் தான் இருக்கும், நான் வாழ்வதற்கு ஏற்ற இடமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற காரியங்களை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா. இதுதான் ஒரு காரியம். கணவனுடைய வீட்டிற்கு நாம் வரோன்னு சொன்னாக்கா அந்த சூழ்நிலை எதுவுமே தெரியாது. இன்றைக்கி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா 3 மாதத்துக்கு முன்னாலே நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு வாலண்டியராக ஒரு மொபைல் ஃபோனை வாங்கி கொடுத்துட்றாங்க. அதனால் அவங்க வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி பேர் வரைக்கும் நல்லா தெரிஞ்சிருது. ஏன்னா பேசுகிறதுக்கு ஒரு காரியமும் இல்லைல்ல. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் பேசி திருப்பி திருமண நாளில் முதல் நாளில் பேசுகிறதுக்கு என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அந்தளவுக்கு இதிலே எல்லா வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. எல்லாம் பேச வேண்டிய காரியத்தெல்லாம் பேசிடுறாங்க. இன்றைக்கி எல்லாமே ஏறக்குறைய ஃபோன்லேயே டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறாங்க. கேட்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இங்கே ரெபெக்காளை பாருங்கள், எதுவுமே தெரியாது, விசாரிக்கலை. என்னுடைய மணவனுடைய தகப்பனார் வீடு அந்த தேசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்கல. நீ அந்த மனுஷனோட போறியா அப்படின்னு போகிறேன் அப்படின்ட்டாங்க. இவருக்கு ஒரு நல்ல மனைவி ஈசாக்குக்கு அமைந்திருக்கிறாங்க. ரெபெக்காள் என்கிற ஸ்திரீ தன்னுடைய தாய் இறந்த அந்த வசனத்தை வாசிங்கக்கா திரும்ப ஒரு தடவை. அப்பொழுது ஈசாக்கு, நல்லா கவனிங்களேன், ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ ரெபெக்காள். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு மனைவி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அமைஞ்சிட்டாங்கன்னு சொன்னாக்கா, அவனை மாதிரி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. இந்த 128 சங்கீதங்களில் வாசிக்கும் பொழுது, அவனுடைய மனைவி அவன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். எவ்வளோ ஒரு நல்ல உதாரணத்தை கொடுக்குறாங்க பாருங்க. திராட்சை கொடியை போல் இருப்பார், கனிதரும் திராட்சை கொடி. சில இடத்துல இருக்கிறாங்க மனைவிமார்கள், பார்த்துருக்கேன். அவர் பாவம் ஆஃபீஸ்லேருந்து அழுத்து சலுத்து வருவார். அங்கே உயர் அதிகாரிகள்கிட்ட திட்டு வாங்கியிருப்பார், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்கும். எல்லாம் ரைட் அண்ட் லெஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வந்துட்டு, ஏங்க அந்த ஏலக்காய் வாங்கிட்டு வர சொன்னேனே, நீங்கள் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்பேன். அப்படி, ஐயோ மறந்துட்டோம்மா, எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷன் மறந்துட்டேன்னு. ஆமாம் ஆமாம் அதானே பார்த்தேன், நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்லுங்கள், வாய் திறந்து பேசுங்க. மறந்துட்டு வந்தீங்க. இதே உங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா ஃபோனில் ஒரு தடவை கேட்டுக்குவீங்க, இதா அதா அப்படின்னு சொல்லிட்டு சில மனைவிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவருடைய குடும்பத்தில் அது நிம்மதி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பாருங்கள். கணவன் மனைவிங்கிறது ஒரு நல்ல காரியம். போன முறை கூட என்னுடைய செய்தியில் நான் சொல்லியிருக்கிறேன், மனைவியோட ஸ்தானத்தை வேறு எந்த நபராலையும், கர்த்தரை தவிர எந்த ஒரு நபராலையும் அது நிரப்ப முடியாது. அதே மாதிரி கணவனுடைய ஸ்தானத்தை வேறு யாராலையும் நிரப்ப முடியாது. நமக்கு தேவன் ஈவாய் தந்திருக்கிற கணவனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது பெரிய டாப் சீக்ரெட்டு பாருங்கள். மனைவியை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னாக்கா நல்லா தெரிஞ்சுக்குங்க,
வீட்டில் நிம்மதி இருந்தால் தான் நாம் செய்கிற காரியங்களில் அது நேர்த்தி உண்டாயிருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அனுபவிச்சவங்க மட்டும் ஆமீன் சொல்லுங்கள். வீட்டில் நல்லா இருக்கணும். சில காரியங்களை குறித்து வேதத்தில் போட்டிருக்குது, அவனுடைய மனைவி அவனுக்கு மன நோவாக இருந்தால் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. மனைவி கணவனை ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கைங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். மனைவிகள் சில காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவங்களாக இருக்கிறாங்க. என் குடும்பத்தில் அப்படி ஆக்கும், என் தம்பி இப்படி ஆக்கும், என் குடும்பம் அந்த மாதிரி ஆக்கும், நான் காலேஜில் படிக்கிறப்ப அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களில் ஜாக்கிரதையாக இருக்கும்போது அது என்ன நடக்கும் தெரியுமா? திருமணம் ஆகி வந்த புதுசில் செல்கிற காரியங்களை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க கணவன்மார்கள். அது எப்போ அந்த மைனஸ் பாயிண்ட்டுகள் வெளியில் வரும்னு சொன்னாக்கா, ஒரு சின்ன சண்டை ஏற்படும் போது உடனே சரி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன் வாயிலேயே தானே சொன்னேன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பிக்கும் பிரச்சனை. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதனால் சில காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மெயினாக ரொம்ப முக்கியமாக குடும்பம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளோடு இருக்கிற ஒரு குடும்பத்தார் மனைவி எப்பொழுதுமே கணவனை பற்றி இழிவாக பேசக்கூடாது. எங்கே அது வந்துடுச்சா, என்ன வேணுமா கொஞ்சம் கேளு, இவங்க கேட்க மாட்டாங்களா, உங்கள் அப்பாவுக்கு என்ன வேணுமா கேளு அப்படின்னு சொல்ல வேண்டியது. பிள்ளைகள் மூலமாக பேசக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி அநேக குடும்பங்களில் காணப்படுது பாருங்கள். பிள்ளைகள் மூலமாக தன்னுடைய கணவனிடத்தில் பேசக்கூடிய காரியங்கள். அது கடந்த வாரத்தில் ஒரு குடும்பத்தை பார்த்தேன். திரளான சொத்து தஞ்சாவூரில் ஏறக்குறைய மிகுந்த எங்கெங்கோ இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய வீடுகள் வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. ஏறக்குறைய தஞ்சாவூரை சுற்றி சொல்கிறாங்க ஒரு 20 வீடுக்கு மேலே நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் குடும்பம் அங்கே இல்லை, அதை தான் சொல்ல முடியும். அங்கே குடும்பம் இல்லை. எல்லாரும் சம்பிரமமாய், அப்படி ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்குது தானுங்க, சம்பிரமமாய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஐக்கியம் கிடையாது, ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது, பிள்ளைகள் தகப்பன் இடத்துல பேசுகிறது கிடையாது. ஒரே ஒரு காரியத்துக்கு தான் அம்மாட்ட பேசுகிறாங்க. என்ன குழம்பு வச்சுருக்கிறீங்க? இந்த குழம்பு இல்லை நான் சாயந்தரம் வரமாட்டேன், ராகுலோட வீட்டில் பர்த்டே அங்கே சாப்பிட்றேன்னா டெய்லியுமா ராகுகளுக்கு வந்து பர்த்டே நடக்குது. அல்லேலூயா. அப்போ ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு வீட்டை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிள்ளைகள். கணவன் அப்படியே வராரு, அவருடைய காரியங்களை பார்க்குறாரு, ரூம்குள்ளார போய் பூட்டிக்கிறாரு. நாங்கள் யார்கிட்ட ஐடியாஸ் கேட்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது. போய் கணவன்கிட்ட சார் இது மாதிரி பண்ணலாமா, அவங்கள்ட்ட கேட்டது. அவங்கள்ட்ட கேட்குறோமா, நான் என்ன சொன்னால் எடுப்படாது, அவர் என்ன சொல்கிறாரோ அதையே செய்யுங்கன்னு. வாட் இஸ் திஸ் லைஃப்? என்ன வாழ்க்கை இதுங்க? அல்லேலூயா. நிம்மதியாக வாழணுங்க. இருக்கிற பொருளாதாரத்தை கொண்டு அதை கொண்டு எப்படி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழணும்னு சொல்லிட்டு அதில் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். இருக்கிற வருமானத்தை கொண்டு நேர்த்தியாக நிச்சயமாக வாழ முடியும். அப்போது இருக்கிற வருமானத்தை நேர்த்தியாய் செலவு செய்து மிக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். எத்தனை பேர் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, என் குடும்பத்தில் பொருளாதார குறைவு இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளார நல்ல ஐக்கியம் இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை போராட்டம், நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறாரு, எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது, பிள்ளைகள் என் சொல் பேச்சை கேட்கறது இல்லை, தன்னிச்சையாக இருக்கிறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுங்கிற அந்த வார்த்தையை நான் என் கையில் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போங்க. இது வரைக்கும் வாழாத ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சத்தம் கம்மியாக இருக்கே. நல்ல வாழ்க்கை வாழணுங்க. அதுதான் ஆண்டவரை நேசிக்கிற குடும்பத்திற்கு உண்டான அடையாளம். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சந்ததி முன் அப்படிதான் சொல்லுது, துக்கமுகத்தோட வாங்க, வேண்டுதலோட வாங்க, அப்படியே எப்படி சொல்ல நிர்விசாரத்தோடு வாங்க அப்படின்னு சொல்லப்படலை. ஆனந்தமாக கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொன்னாக்கா வீட்டு சூழ்நிலை நல்லாயிருக்கும். ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னு சொன்னாக்கா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்படி வறுமையாக இருக்கிறது தேவனுக்கு சித்தம் கிடையாது.
பொருளாதார சீர்கேடில் இருக்கிறது தேவனுக்கு சித்தம் கிடையாது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறதுக்கு தேவனுடைய சித்தம் கிடையாது. குடும்பத்தில் சமாதான குறைவு இருக்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்னையிலிருந்து தேவன் உயர்த்த ஆரம்பித்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ரெபேக்காளுடைய காரியத்தை நாம் பார்க்குறோம். தன் தாய் இறந்த துக்கத்தை கூட அவன் மறந்து ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வேதத்தில் தான் தாவீதோட மனைவி குறித்து போடப்பட்டிருக்குது. மீகால். தேவனுடைய பெட்டி அவருடைய தாவீதின் நகரத்துக்குள்ளாரே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. தாவீது என்ன செய்கிறாருன்னு சொன்னாக்கா, தேவனுடைய பெட்டி நம்முடைய நகரத்தில் நான் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன், இனி நம்முடைய தேசத்திற்கு குறைவு கிடையாது, நம்முடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டிருக்கிறோம், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் உற்சாக மிகுதியால் என்ன பண்ணுறாரு, நல்லா சொல்லுங்க, நடனம் ஆடிட்டு வராரு. அவர் அந்த தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக அவர் நடனம் ஆடிட்டு வரார். அப்படி வரும்பொழுது இந்த தாவீதுடைய மனைவி மீகால் அவர் பால்கனிலேருந்து பார்க்குறாங்க. ஒரு தேசத்திற்கு ராஜாவாக இருக்கிற மனுஷன், ஏதோ என்னுடைய தகப்பனார் அவர் ஏதோ இறக்கப்பட்டு அவரை ராஜாவை ஏற்றுக்கிட்டாரு. பாருங்க, சிலர் சொல்லுவாங்க இல்லையா, வைக்க வேண்டிய ஆளை வச்சிருக்கணும். ஏன்னா என்னுடைய தகப்பனார் மருமகனை ஏற்றுக்கிட்டது கூட கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் இப்படி வீதியில் ஆடிட்டு வராரே அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் மீகாலை சபிக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு அடுத்த காரியத்தில் மனைவியானவர்கள் அவர் ஒத்தாசை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு குடும்பம் சந்தோஷம் சமாதானமாக இருக்குன்னு சொன்னாக்கா முதல்ல குடும்பத்தாரை ஒரு நாளாவது கூடி ஒரு ஸ்தலத்தில் உட்காந்து பேசணுங்க, நிறைய காரியத்தை பேசணும். ஞாயிற்றுக்கிழமை தூக்கி செல்ஃபோனை தூக்கி தூர ரெபேக்காளை போல ஒரு குடும்பத்தில் மனைவி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம், அதே நீதிமொழிகள் 12:4 வாசிங்க. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாளாமா. அல்லேலூயா. அப்போது மனைவியானவள் தன்னுடைய புருஷனுக்கு கிரீடமாக இருக்க வேண்டும். நாம் கொடுக்குற அந்த மரியாதை தான் சமுதாயத்தில் தன்னுடைய கணவனுக்கு அது கிரீடமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல தான் ஸ்திரீயானவள் திருச்சபைக்கு ஒப்பாக இருக்கிறாள். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? மணவாளனுக்கு ஒப்பா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்போ மணவாட்டி சரியாக இருக்கும் பொழுது மணவாளனை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க நாம் ஆயத்தமாக்கப்படுவோம். அல்லேலூயா. எவ்வளோ பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு முறை கூட அந்த 128 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 128:4. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியம். கர்த்தராலே இந்த ஆசீர்வாதம் கிடைக்க நாம் வாஞ்சிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் அப்படியே இருக்கிற இடத்திலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் பாடலை பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடைய கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். தேவன் தாமே ஒரு குடும்பம் என்கிற கட்டமைப்பை நீர் உண்டாக்கினீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாம் நிறைவாக இருக்கும்படியாக தேவன் தாமே கட்டளையிடுவீராக ராஜா. இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேராக தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதித்து இந்த ஜெப வேலைக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் இரட்டிப்பான மடங்கு வலிக்கும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக செபிக்கிறோம். இந்த ஆராதனை தேவன் முழுமையாய் பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் மேய்ப்பரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை கேட்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஆமென், பிரைஸ் தி லார்ட் பாடலை பாடுவோம். பொழுது காணிக்கை செலுத்துகிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அன்பின் காணிக்கைகள் நீங்கள் செலுத்தும்படி உங்கள் அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாடலை நாம் பாடுவோம்.
பாடல் பாடப்படும் பொழுது ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஊழியத்தை நேசித்து கொடுக்க விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு அன்பின் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தி கர்த்தரை மையப்படுத்தும்படி உங்கள் அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட் ஹalleluya glory praise you Jesus. பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உமை பாடுவே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உமை பாடுவே. ஆராதிப்போம். பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உமை பாடுவே. பாடுவோம். மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உமை பாடுவே. எருசலேமே உன்னை மறந்தால் பலகரம் செயல் இழக்கும். எருசலேமே உன்னை மறந்தால் பலகரம் செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். பாடுவோம். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளனே உம்மை மறவே. பாடுவோம். பகல் நேர பாடல் இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே. பாடுவோம். ஹalleluya மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே. ஹalleluya மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே. Praise the Lord. Hallelujah. நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே ஒரு நல்ல செய்தி பிரசங்கத்தை நம்ம கேட்டோம். சில வார்த்தைகளை தியானித்தோம். அது கடைசியா ஒரு கன்க்ளூட் பண்ணும் பொழுது முடிக்கும் பொழுது ஆமென் மணவாட்டி சபை என்றும் மணவாளன் இயேசு என்றும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மணவாளன் யாரு? இயேசு. சொல்லுங்க, மணவாளன் யாரு? இயேசு. ஆமென். மணவாட்டி சபை. ஆமென் பிரைஸ் தி லார்ட். மணவாட்டி மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியா இருக்கணும். இந்த சபையை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். கணவன் மனைவி உறவு. ஆமென் பிரைஸ் தி லார்ட். பெற்றோர் பிள்ளைகள் உறவு, மருமக்கமார் பேர பிள்ளைகளுடைய உறவு எல்லாம் ஆமென் தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆமென். ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக மணவாட்டி சபையாகிய நாம் மணவாளனாகிய இயேசுவுக்கு ஏற்ற மணவாட்டியாக நாம் இருக்கும் பொழுது ஆமென் மணவாளன் வருகையிலே நாம் ஆமென் முகமுகமாய் அவரை சந்திக்கவும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் இந்த கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்கவும் ஆமென் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பாடினோம்? மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவேன். ஹல்லேலூயா.
மணவாளனே உம்மை மறவேன். ஹல்லேலூயா. பாடுவோமா? அந்த ஒரு இடத்த மாத்திரம் நம்ம பாடிட்டு ஜெபம் பண்ணலாமா? Praise the Lord. எருசலேமே உன்னை மறந்தார் வலக்கரம் செயலிழக்கும். எருசலேமே உன்னை மறந்தார் வலக்கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடி நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடி நாவு ஒட்டி கொள்ளும். சொல்லுங்க. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளனே உம்மை மறவே. ஆமென். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவே. அல்லேலூயா. மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவே. அல்லேலூயா. மேலான சந்தோஷம் நீ. கர்த்தரை ஆராதிக்கிறது எத்தனை பெரிய மகிழ்ச்சி. உம்மை பாடுவே. சொல்லுவோம். மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவே. Glory. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Praise the Lord. அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், மணவாட்டி சபையாகிய நாம், மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களில் பரிசுத்த அலங்காரத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மணவாட்டியாக, எப்பொழுதும் பரிசுத்த ஜீவியம் செய்கிற கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற மணவாட்டியாகவும் நாம் இருக்கும் பொழுது, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உடைய வருகிறதான இந்த வருகை நாட்களிலே மணவாட்டி அவர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஒரு மேக மீதில் இறங்கி வருவார். பொழுது மணவாட்டி சபையானது எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல மணவாட்டி, 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் நல்ல மணவாட்டிகளாக இருந்தார்கள். திருமண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தாங்க. புத்தி இல்லாத 5 மணவாட்டிகள் கைவிடப்பட்டார்கள் வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய சபை எந்த நிலைமையில் இருக்கிறது? சபை என்று சொல்லும் பொழுது சபையில் இருக்கிற நாம் எல்லாரும் சபையின் அங்கங்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாய் இருப்பாரானால் நாம் சரீரங்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மணவாளனாய் இருப்பாரானால் சபை மணவாட்டியாய் இருக்கிறது. ஆமென். மணவாளனுக்கு மணவாட்டி, ஆமென், ஏற்ற நிலையில நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் மணவாளனிடத்திலிருந்து பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடினாலே நம்ம எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? ஆமென். எல்லார் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஓ glory, praise the Lord. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபை என் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட குடும்ப உறவை குறித்து, ஐக்கியத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். பூமியிலே வாழ்கிற நாட்களில் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி கர்த்தர் அழகான நல்ல குடும்பங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நல்ல மணமக்கமார் ஆண்டவரே, மருமக்கமார் ஆண்டவரே, பேர பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அப்படியா இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே
எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 128ஆம் சங்கீதத்தில் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் நிறைவேற வேண்டும். கிருபை எங்கள் குடும்பங்கள் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் காட்டிலும் கடைசியாக நாங்கள் தியானித்தது போல மணவாட்டி சபையாகி நாங்கள் அத்தனை பேரும் மணவாளனாகி உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற மணவாட்டிகளாய் வாழும் கொடுத்துக்காய் ஸ்தோத்திரம். உழைத்த நேசித்து உடைய பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. இந்த நாளில் குடும்ப அடியார்களுக்காய் வானம் திறக்கட்டும். அற்புதத்தின் வாசல்கள் திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படுவதாக. தகப்பனே, இந்த நாளிலும் கூட அவர்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவதில்லை என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பல முறை அறிக்கை செய்தோம். அதே போல கர்த்தர் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதங்களினாலும் சரீர நன்மைகளினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கிருபைகள் வரங்கள் தாளந்துகளினாலும் எங்கள் அத்தனை பேரையும் குடும்பங்களையும் நிரப்புவீராக. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சொல்லுமா, கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஆமென். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி நாம் சமாதானத்தோடு கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. God bless you. Amen, amen, amen. God bless you and God be with you. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். Hallelujah. Praise the Lord.